ஹலோ வீட்டிஸ். இப்போ நம்ம ஒரு பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். சஸ்பென்ஷன் பிரிட்ஜ், வேறு லெவல் பிரிட்ஜ். இங்கே போனோன்னா காலையில் செம்மையான சன்ரைஸ் பார்க்கலாம், நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரி, இந்த பிரிட்ஜு எங்கே இருக்குது அப்படின்னா, கோவாலேருந்து முருதேஸ்வர் போகிற வழியில் ஹைவேஸ்லேயே இந்த பிரிட்ஜ் இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த பிரிட்ஜில் நல்லா டைம் பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணோன்னா 2 மலையை குடஞ்சி சூப்பரான டனல் புதுசாக கட்டியிருக்காங்க. ஸோ அந்த டனலை கிராஸ் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸும் எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, செம்மையாக இருந்தது. ஏன்னா அவ்வளோ பேர் டனலில் நான் வந்து கிராஸ் பண்ணதில்லை. ஸோ அருமையாக இருந்தது. ஸோ இங்கே முருதேஸ்வராவுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவைன்னா கோகர்ணா போகலாம், செம்மையாக இருக்கும். நிறைய பீச், நிறைய கேவ்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபால்ஸ் இருக்குது. பட் நம்மளுடைய டெஸ்டினேஷன் கோகர்ணா கிடையாது, முருதேஸ்வர். ஸோ அதனால் நம்ம வந்து எங்கேயுமே நிற்காமல் டைரெக்டாக முருதேஸ்வர் போயிட்டோம். அண்ட் முக்கியமான விஷயம், இந்த ஹைவேஸில் பெட்ரோல் பங்க் ரொம்ப கம்மி. அதனால் வந்து பெட்ரோல் கம்மியாக இருக்கும் போதே பெட்ரோல் போட்டுருங்க. நான் வந்து பெட்ரோல் போட மறந்துட்டு கிட்ட பெட்ரோல் காலி ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். என்ன பண்ணுறதுன்னு தெரில, பயந்துகிட்டே வண்டி ஓட்டிகிட்டே இருந்தேன். ஓட்டுறேன் பெட்ரோல் பங்கே இல்லை. ஒரு 10-15 கிலோமீட்டருக்கு கடைசியாக அடடா சோலி முடிஞ்சிச்சுடா, எவ்வளோ தூரம் தள்ள வைக்க போகுதுன்னு தெரியலையே நினச்சிட்டே போயிட்டு இருக்கும். ஒரு பெட்ரோல் பங்க் வந்தது, அப்போ தான் எனக்கு உயிரே வந்தது. ஸோ அதனால் இந்த ஹைவேஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெட்ரோல் பங்க்கு ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்காது. அதனால் வந்து பெட்ரோல் ஒரு ஆவரேஜாக 20% இருக்கும் போதே டேங்க்கில் நீங்கள் ஃபில் பண்ணுறது நல்லது. வீட்டிஸ் முருதேஸ்வர் வந்தாச்சு. கோவாலேருந்து வந்திருக்கோம். மொத்தம் 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். எதுக்கு அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான், ஸ்கூபா டைவிங். இங்கே ரொம்ப ஃபேமஸ். இங்கே ஒரு ஐலாண்ட் இருக்குது, நேட்ரானின்ட்டு. இங்கேருந்து 20 கிலோமீட்டர் உள்ளே போனோம், கடலுக்குள்ளே போனோம். அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த டெம்பிளை விசிட் பண்ண போகிறோம். இந்த கோபுரம் மொத்தம் 20 அடுக்கு கோபுரம், 209 அடி ஹைட் இந்த கோபுரம். ஆனால் இந்த கோபுர விஷயம் கிடையாது, கோபுரத்துக்கு பின்னாடி இருக்கிற சிவன் சிலை தான் ரொம்ப முக்கியம். சிவன் சிலை மொத்தம் 123 அடி சிவன் சிலை. ஸோ நம்ம வண்டியை பார்க் பண்ணும்போது ஒரு கப்புள்ஸ் நின்று சிரிச்சிட்டு இருந்தாங்க இந்த வண்டியை பார்த்து, என்னடா வண்டி இது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் கூட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். சீசன் டைமில் போனால் செம்ம கூட்டம் இருக்கும். ஸோ லிஃப்ட்டில் போகிறதுக்கு அதுக்கும் டைமிங் இருக்குது. ஸோ லிஃப்ட்டில் போயிட்டு லிஃப்ட்டு மேலே போயிட்டு அங்கேருந்து பார்த்தா சிவன் சிலை, அது சுற்றி இருக்கிற கடல்லாம் சூப்பராக தெரியும். இங்கே பக்கத்தில் நிறைய வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து சிவன் சிலையும் கோபுரமும் அழகாக தெரியும். நீங்கள் இங்கேருந்து ட்ரை பண்ணலாம், பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நம்ம இப்போ எங்கே போக போகிறோன்னா ஸ்கூபா டைவிங். எங்கே போயிட்டுருக்குன்னு யோசிக்கிறீங்களா? ஸ்கூபா டைவிங். அங்கே பாருங்கள், அந்த தெரியுதா போட்டு, அதான் ஏற போகிறோம். ஏரி ஐலாண்ட் போக போகிறோம். போட் ஏற போகிறோம். ஸ்கூபா டைவிங் போகிறோம். நம்ம ஃபோனில் பேட்ரி இல்லை, செம்ம டே. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு பே பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து வச்சோம். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் நான் வாங்கலை, வரும்போது லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு மெயில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த தப்பு நீங்கள் பண்ணிடாதீங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நான் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் டெலிட் பண்ணிட்டு ஃபார்மேட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவுமே கிடைக்கல. ஸோ இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூபா டைவிங் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வீடியோஸ்க்கு ஏதாவது பே பண்ணுறீங்கன்னா வாங்கிட்டு வந்துருங்க. இல்லைன்னா நமக்கு அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் கிடைக்காது. நான் முருதேஸ்வர் போய் இவ்வளோ தூரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணி போனது எல்லாமே வேஸ்ட்.